அந்த காந்தி கொலையில் இருக்கிறவங்களோட பெயரை நான் அப்படியே வரிசைப்படுத்துறேன். நீங்க நாதராம் கோட்சே பார்ப்பனர், நாராயண ஆப்தே பார்ப்பனர், விஷ்ணு கார்கரே பார்ப்பனர், விநாயக் தாமோதர் சவர்கர் பார்ப்பனர், ராமச்சந்திர பாட்கே பார்ப்பனர், சங்கர் கிங்தையா பார்ப்பனர், மதன்லால் காஷ்மீரிலால் பாவா பார்ப்பனர், கோபால் விநாயக் கோட்சே பார்ப்பனர், டாக்டர் தத்ரேய சாதிசிவ பாச்சுரி பார்ப்பனர். ஆக காந்தி படுகொலைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருமே பார்ப்பனர்கள். நான் இப்ப வரிசைப்படுத்தின பாத்தீங்களா காந்தி கொலையில் ஈடுபட்டவங்கன்ட்டு, அத்தனை பேருமே பார்ப்பனர்கள். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அத்தனை பேருமே மகாராஷ்டிராவை சேர்ந்த சித்பவன் பார்ப்பனர்கள். நீங்க காந்தி கொலையில கர்நாடகா பார்ப்பனரு, குஜராத் பார்ப்பனரு, தமிழ்நாட்டு பார்ப்பனர்லாம் ஈடுபடல. நேரடியாக ஈடுபட்டது சித்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான். அப்படின்னா பேஷ்வாக்கள் ஆட்சி வழிவந்த பேஷ்வாக்களின் வழித்தோன்றலாக இருந்தவர்களுடைய இயக்கம் தான் RSS. ஆக காந்தி படுகொலையின் போது கொத்தா மாற்றாங்க. அதன் பிறகுதான் விதி என்ன தவிர்க்கிறாங்கன்னா, காந்தி கொலையில் நம்ம நேரடியாக ஈடுபட்டு கொத்தா மாட்டிட்டோம், நம்ம இயக்கத்தை தடை செஞ்சுட்டாங்க, படுகொலை செய்தது பார்ப்பனர்கள் தான் பதிவாயிருச்சு, இனி இப்படி ஒரு தவறு நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் அதன் பிறகு சூத்திரர்களும் RSS சேர்ந்து கொள்ளலாம், பஞ்சமர்களும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விதியை தளர்த்துறாங்க. அப்படின்னா காந்தி படுகொலை நடந்த போது அது வெறுமனே பார்ப்பன இயக்கமா மட்டும்தான் இருந்திருக்கு. அதன் பின்னர் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டது என்பது, நீங்க நாளை பின்ன நம்ம மாட்டிடக்கூடாது. நம்ம ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறவங்க நேரடியா போனது தப்பு. நேரடியா போனால்தான் கொத்தா மாட்டிட்டோம். இனி நம்ம நேரடியா போகக்கூடாது. நம்ம குப்பை சுப்பை, அர்ஜுன் சம்பத், பொன் ராதாகிருஷ்ணன், CP ராதாகிருஷ்ணன் இது போன்ற சூத்திர மூட்டங்களை இறக்கி விட்டு அவங்கள பலியாடா மாத்துவாங்கிற அடிப்படையில் தான் அதன் பிறகு RSS உறுப்பினர்களாக பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் சேர்த்துக் கொள்ளப்படுறாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, RSS இன்றைக்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் இது ஏதோ இந்துக்களுக்கான கட்சி நினைச்சுக்காதீங்க. இது பார்ப்பனர்களுக்கான இயக்கம். அவன் கொத்தா மாட்டிட்டான் காந்தி படுகொலையின் போது. அது இனிமேல் அவன் மாட்டிடக்கூடாதுன்னு உங்களை அடியாள் வேலைக்கு கூட கூட்டிட்டு போய் வச்சிருக்கான். அவ்வளவுதான்.